டிஸ்டர்ப் பண்ணாதியா? யோ, இங்க என்ன நடக்குது? நான் கஷ்டப்பட்டு கடத்திட்டேன்னு அந்த ஆளுகிட்ட அமௌண்ட் கேட்டா சிங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு சீன் காட்டுறான். அவன் அமௌண்ட்டை நம்பி நான் ஜென் செட் எல்லாம் புக் பண்ணி ஜிம்பாய்ஸ் எல்லாம் வர வச்சுட்டேன். எப்படி இப்ப அவனுக்கு செட்டில் பண்றதுன்னு டென்ஷன்ல இருக்கிற நீ என்னமோ அனிமூனுக்கு வந்த மாதிரி பொண்டாட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. யோ நிறுத்தியா? ஏடே புருஷன் பொண்டாட்டி கொஞ்சறத நீ வந்து பாக்குறே, அது உனக்கு அசிங்கமா இல்ல? கர்மம் பிடிச்சவனே நாசமா போ. தொலைஞ்சான். டேய் பாலாஜி, நீ சொன்ன மாதிரி சிங் கெட்டப்ல வந்துட்டோம். பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும். சிங்குங்க நாள் தவறாத கோயிலுக்கு போறவங்க. நாம ஒரு சிங்கு கோயிலுக்கு போறோம். அங்க அந்த கடத்தின சிங்க வருவான். அவனை நீ என்கிட்ட காட்டுற, நான் அவனை சுழுக்க எடுக்கிறேன். டேய் அறிவுங்கண்ணவனே, நீ அவனுக்கு சுளுக்கு எடுத்து மசாஜ் பண்றதுக்காகடா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்? அட ஏன் மாமா லுச்சாத்தனமா பேசுறீங்க? நான் சொல்ற சுழுக்கு வேற, நீங்க சொல்ற சுழுக்கு வேற. நீ அவனை எனக்கு காட்டு, நான் அவனை 4 காட்டு காட்டி பணத்தை வாங்கிடுறேன். டேய் கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணும்டா. எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும்டா. அவங்க கிட்ட இந்த பணத்தை வாங்கி கொண்டு போய் கங்கா மூஞ்சில விட்டு எரிஞ்சு என் பொண்ணை காப்பாத்திடணும்டா. இல்லன்னா எனக்கு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வேஸ்ட் ஆயிடும்டா. நீ கவலையே படாத மாமா. இன்னைக்கு அந்த சிங்கு கோயில் அந்த சிங்கு சிக்குவான். அவன் நான் சின்ன பின்ன வாங்கிக்கிறேன் மாமா. கோவில் எங்கன்னு தெரியாம ஏன்டா அப்படி கழுத்து அறுக்குறேன்? இதோ இவனே. ஏய் ருக்கோ ருக்கோ. ஹலோ. கொஞ்சம் கொஞ்சம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஏரியா சிங் கோவில் எங்க? நீங்க சிங்கு தானே, உங்களுக்கு சிங்கு கோயில் தெரியாதா? நாங்க சிங் சிங், ஆனா ஊருக்கு புதுசு. ஆமா, அரபியில இருந்து வர்றான். அப்படியா? இங்க பாருங்க கோயில். எங்க? பாஸ், சிங்க தூக்கிட்டு வந்துட்டோம் பாஸ். எஸ் பாஸ். பல்ராம் வீட்டு ஏரியாவுல சந்தேகத்துக்கு இடமா சுத்திட்டு இருந்த சிங்க அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டோம். சோ அமௌண்ட்டை ஏமாத்தின சிங்கு இவன் தான். பிரிங்கடா மூட்டிய. டேய் ஏன்டா நீ சிரிக்கிற? நீ எதுக்கு சிரிச்ச? நான் பாஸ் அதனால சிரிச்சேன். நீ ஏன்டா சிரிக்கிற? நீ லூசு நினைச்சு அதனால சிரிச்சேன். யாரு பாஸ் யாரு லூசுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது. ஆமா நீ யாரு? அப்ப பாலாஜி பா, இப்ப சிங்கு. நீ சிங்கா? சிங்கா ஆவலியே. ஓஹோ, சிங்கு வேஷம் போட்டு அமௌண்ட் அடிச்சது நீதானா? எங்கடா அமௌண்ட்? எந்த அமௌண்ட்? டேய் பல்ராம் கிட்ட அடிச்சா அந்த 20 லட்சம் எங்க? அது நான் வாங்கலப்பா, சிங்கு அடிச்சு மூட்டான். நீ தானடா சிங்கு? நான் சிங்கு இல்லப்பா. டேய் நீ தானே நான் சிங்குன்னு சொன்னேன். நீ சிங்குன்னு நான் எப்பப்பா சொன்னேன்? நான் சிங்கு இல்லடா. நீ சிங்கு இல்லதான்டா. குழப்பறியே. டேய் ராஜா செல்ல நல்லா யோசிச்சு பாரு. நான் தான் சிங்குன்னு நீ சொன்னியா இல்லையா? நீ தான் சிங்குன்னு நான் எப்ப சொன்னேன்? என்னடா சொல்றீங்க? ஏய் ஏன் அழற? பாண்டியா, நீ என்ன எங்க இருக்கிற? உன்னை கடந்து வந்தானா? யார் நீங்க? எப்பா நான் தான் பாலாஜி. என்ன கிரிக்கெட் மேட்ச் பாக்குற மாதிரி பாக்குறேன். சிங்கு வேஷத்தை போட்டு எங்க அப்பனை ஏமாத்தி 20 லட்சம் ரூபாய் நீதானடா அடிச்ச? ஐயோ அம்மா, நான் இல்லம்மா. நீ இல்லையா? சரி பாலாஜி. பாவி, இது அடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்க மாட்டியா? உங்க அப்பாவை ஏமாத்தின சிங்க கண்டுபிடிச்சா இந்த ட்ரெஸ்ல வந்திருக்கேன் நாங்க. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். என்னடா இங்க ஒரு சிங்கு மூட்டை இருக்கு. ஏன்டா இன்னும் ஓபன் பண்ணாம இருக்க? உங்க ராசியான கையால ஓபன் பண்ணுங்க பாஸ். அது என்ன ஜுவல்லரி ஷாப்பா? ராசியான கையில ஓபன் பண்றதுக்கு? சீக்கிரம் ஓபன் பண்றா. புளி சாதம் பூளம்பூத்து ஸ்மெல் வருது. ஓகே பாஸ். இவ்வளவு பெரிய உருவத்தை எப்படா கட்டி தூக்கிட்டு வந்தீங்க? ஏண்டா கங்காதரா, போன மாசம் வட்டி பணம் ஏன்டா இன்னும் கொடுக்கல? யோ நான் எப்பயும் உங்ககிட்ட கடன் வாங்கினேன்? என்ன யாருன்னு தெரியல? நான் தான்டா பலவேஷம் பலராமன். ஓஹோ, என்ன யாரும் ஏமாத்த முடியாது. யோ பல்ராமா, நீ ஆயா சிங்க வேஷத்துல சுத்தன? என்ன ஏமாத்தின சிங்க கண்டுபிடிச்சு அவங்கிட்ட இந்த பணத்தை திரும்பி எடுத்துக்கத்தான். யோ சிங்க ஏமாத்திட்டான்னு என்கிட்ட கப்சா விட்டு என்ன ஏமாத்து பாக்குறியா? மரியாதையா 20 லட்சம் ரூபாய் எடுத்து வை. ஆஹா, அப்ப கடத்தல்கார கங்கா நீதானா? ஆமா ஆமாப்பா.
எங்களை கட்டுனது இவர்தான்ப்பா. ப்ளீஸ் உன் செல்ல பொண்ணுக்காக ஒரு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. என்னது இந்த கடங்கார கபோதி எப்ப கடத்தல்காரன் ஆனான்னு எனக்கு தெரியல. இவனுக்கு போய் 20 லட்சம் கொடுக்க சொல்றியா? இரு தரேன். டேய், டேய், நீங்க என்ன வர்றீங்க? அடிக்க வராருல. அடச்சி வாங்க பாய்ஸ், எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணுங்க. ஐயோ ஐயோ பல்ராமா, உனக்கு வட்டியை கொடுத்து நாங்கெல்லாம் வாழ்க்கையே இருந்துட்டோம். அதனாலதான் இந்த கடத்தல் அவதாரத்தையே நாங்க எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட இழந்த வாழ்க்கைய உங்கள்கிட்ட நாங்க மீட்க போறோம். யோ என்ன கற்பு இந்த கன்னி பொண்ணு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அம்மக்கம்மா ஏய் அவனை பேசுறது நீ ஏன்டா அடிக்கிற? அம்மா அவனே இப்பதான் ஒரு ஃப்ளோல பேசுறான். அதை டிஸ்டர்ப் பண்ணி பாஸ் பாஸ் சீக்கிரம் பாஸ், டைம் ஆகிட்டே இருக்கு பாஸ். டேச்சி, நோய் 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 கேட்க மாட்டாங்க. யோ கடைசியா கேக்குறேன், 20 லட்சத்தை கொடுக்க போறியா இல்லையா? நீ என்னடா லூஸ்? இங்க என்ன இப்படி கட்டி போட்டிருந்தா எப்படி அவன் கைக்கு பணம் வரும்? என்ன அவுத்து விடு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். யோ லூசு மாமா, அவுத்து விட்டா போலீஸை கூட்டு வராங்கன்னு பேரு. நீனே போய் பணத்தை எடுத்து வர்றாங்க. ஏய் லூசு, நான் அந்த ஐடியால தானடா இதை சொன்னேன். கேட்க மாமா கேட்டுட்டானுங்கடா. கேக்குற மாதிரி தானடா சொன்னேன். என்ன பார்த்தா என்ன கேன மாதிரி தெரியுதா? பார்த்தா அப்படி தெரியல பாஸ், பட் பேசுறா கண்டுபிடிச்சலாம் பாஸ். டேச்சி, சும்மா இரு. யோ உன்னை விட்டா நீ போலீஸ் கூட்டு வரணும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் என் ஐடியாவே நான் மாத்திட்டேன். எனக்கு பணம் தேவையில்ல, உன் உயிர் தான் தேவை. உயிரா? ஐயோ டாடி. யோ அப்படின்னா அந்த ஆளு உயிர் எடுத்துக்க, என்ன விட்டுறாயா? அண்ணா, அண்ணா. ஐயோ சாரிப்பா சாரிப்பா. என்ன விட்டுறா டேய். உங்களை யாருமே விட மாட்டேன். உங்களை விட்டா நீங்க எல்லாரும் விட்டுசா மாறிடுவீங்க. உங்க எல்லாரையும் கொளுத்திட்டு பட்டாசு விபத்துல இறந்ததா கதையே நான் மாத்த போறேன். என்னடா சொல்றீங்க? ஆமா பாஸ், நமக்கு பணம் முக்கியம் இல்ல, இவங்க உயிர் தான் முக்கியம். அடியா வெட்டி வாங்க, ஒழிஞ்சு போங்கடா. பாஸ் பாஸ், நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. சீக்கிரமா செய்யுங்க, டைம் ஆகிட்டே இருக்கு. அவசரப்பட்டா உன்னையும் சேர்த்து கொளுத்திடுவேன். என்னையும் சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா செய்யுங்க, டைம் ஆகிட்டே இருக்குது. ஏய் கங்காதரா, கொலை செய்யறது தப்புடா, வேணாண்டா. உன்னை கொலை பண்றதுல தப்பே இல்ல. 4 பேருக்கு நல்லது செய்யணும்னா எதுவுமே தப்பு இல்ல. கொளுத்துடா. ஏன்டா யோசிக்கிற? நீ தானே என்ன அவசரப்படுத்தின. கொளுத்துடா. என்கிட்ட வத்தி பெட்டி இல்ல பாஸ். அச்சிப்பா, யார்கிட்ட வத்தி பட்டி இருக்க? என்கிட்ட இருக்குதுப்பா. குடுப்பா. கொளுத்துடா. ஐயோ என்ன நடக்க போதோ தெரியலையே. பேலன்ஸ் வாங்க வந்த இடத்துல பேலன்ஸ்ல கூட நிக்க முடியல. இடுப்பெல்லாம் முடிச்சுட்டாங்க. எங்கடா பாச காணோம்? டேய், இங்க என்னடா நடந்தது? நொண்ண நடந்தது. ஏன்டா டேய், அந்த பொண்ணுதான் இருட்டாளா எல்லாரையும் போட்டு குமுறுவாள்ல. அதனாலதான் டேய் சீக்கிரமா முடின்னு சொன்னேன். ஆனா நீ லேட்டா ஆரம்பிச்ச, அவன் சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாடா. ஏன்டா சீக்கிரம் முடியும். இந்த நேரத்துல கரண்ட் போகும்னு ஏன்டா சொல்லல? ஏண்டா தினமும் தான் லைன மாத்தி விடுறதுக்கு 9:10 இருந்து 9:20 வரைக்கும் கரண்ட் போகுது. அத வேற உனக்கு சொல்லணுமாடா? ஏண்டா நேரங்காலம் தெரியாம வீரவசனம் பேசி எங்களை எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியடா. அட பாவி, உன்னால போட்ட திட்டெல்லாம் நாசமா போச்சுடா. இப்ப இந்த இடத்துக்கு வேற வாடகை எல்லாம் கேட்பானுங்க. என்ன பண்றதுனே தெரியலையடா. ஆமா, என்னடா பண்றது? என்ன பண்றது? அடி. நமக்காக அதை எடுத்த மாதிரி இருக்கு. ஏ பல்லே லக்கா தேலத்துக்கா மதுரைக்கா திருத்தணிக்கா. ஏய் பல்லே லக்கா பல்லே பல்லே. ஏண்டி டேய், எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என்ன 20 லட்சம் ரூபாய் ஏமாத்திட்டு என் வீட்டுக்குள்ளேயே வந்து நிக்கிறியா? பாருங்க, கட்டி போட்டு அவன் தோலை உரிங்க. பொண்ணுன்னா அவன நான் சிங்கிள்லையா? அவங்க மாப்பிள. அட பாவி, மாப்பிள துரோகி, ஐயோ. நயவஞ்சகா. ஏன்டா டேய் இப்படி உண்ட வீட்டுக்கே துரோகம் பண்ற? சிங்கு வேஷம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து 20 லட்சம் ரூபாய் என்னை ஏமாத்திட்டு போயிட்டியடா டேய். மாமா, சிங்க் வேஸ்ட்ல வந்தது நான் இல்ல மாமா. பொய் சொல்லாதீங்க மாப்பிள. நான் என் 2 கண்ணாலேயே பார்த்த பணம் வாங்கினது நீங்க தான்.
ஆனா இந்த வேஷத்துக்குள்ள ஒளிஞ்சிருந்தது நீங்க தானே எனக்கு தெரியாம போச்சே. இப்ப தெரிஞ்சு போச்சுல்ல மாப்பிள, முதல்ல பணத்தை எடு. டே ராஜபாண்டி, சிங்கி வயசுல வந்தது நீதானா? ஏன்டா அந்த ட்ரெஸ் வச்சுட்டு போன? தெரியாத்தனமா இதை மாட்டி நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். என்ன மாப்பிள திரு திருன்னு முழிக்கிற? முதல்ல என் பணத்தை எடு. என் பணத்தை எங்க வச்ச? அவரு ஏதாவது ஹீரோ ஆவறதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட பணத்தை கொடுத்துருப்பாரு இல்ல மாப்ள? என்னது? ஏன் 20 லட்சம் ரூபாவை எடுத்துக்கிட்டு போய் ஏதோ சினிமா ப்ரொடியூசர் கிட்டயா கொடுத்த? சொல்லுங்க மாப்ள. என்ன ப்ரொடியூசர் சொல்றா? என்ன ப்ரொடியூசர்?